ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரீல் அண்ட் ரியல். இதை சினிமா விமர்சனம் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். ஜஸ்ட் என்னோட பார்வை. இந்த படத்தில் பராசக்தி படம் அதான் இன்றைக்கி நான் பார்த்த படம். இந்த பராசக்தி படம் பார்த்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளார நிறைய எண்ணங்கள் ஓடிச்சு. அந்த எண்ணங்களில் ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் உங்கள்கிட்ட இந்த பதிவு மூலமாக ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி உண்மையை சொல்லணுன்னாக்கா நான் ஒரு சில விமர்சனங்கள் பார்த்தேன். அதில் நிறைய பேர் ரொம்ப அப்ரப்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா படம் வந்து ரொம்ப மொக்க, இந்த படம் வந்துட்டு ரொம்ப லேக் அடிக்குது, பார்க்குறதுக்கு முடியல அப்படிலாம் சொன்னாங்க. உண்மையாக சொல்லணுன்னா எனக்கு அப்படி தோணல. காரணம், இந்த படத்தில் எடுத்து வச்சிருக்கிற களம் அது மாதிரி. இந்த படம் பேசுகிறத அரசியல் கிடையாது. இந்த படம் ஒரு ப்ரொபகண்டா கிடையாது. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னாக்கா, மொழி ஒருத்தர் மேலே திணிக்கப்படும் போது அவனோட அடையாளம் அழிக்கப்படுது. அந்த அடையாளம் அழிக்கப்படும் போது அவனோட எழுச்சி என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத அந்த காலத்தில் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸை ஒரு போர்வையாக பயன்படுத்தி இன்றைக்கும் இந்த உலகத்தில் நம்ம நாட்டில் மட்டும் கிடையாது, நம்ம மொழியில் மட்டும் கிடையாது, மற்ற நாடுகளில் இதே போல் நடந்துட்டு தான் இருக்குது. மற்ற மாநிலத்தில் மட்டும் கிடையாது, மற்ற மாநிலங்கள்லேயும் இதே போராட்டம் நடந்துட்டு தான் இருக்குது இப்போவுமே. சரியாக சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த படத்தில் ஒரு வசனம் வரும், என்னுடைய சிந்தனையை தடுக்கிறது எங்கிட்டேருந்து இருக்கிற மொழியை வந்துட்டு பிடிங்கிட்டா என்னோட சிந்தனை தடைப்பட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் வரும் ஒரு இடத்துல. அது என்னவோ ரொம்பவே உண்மை. இப்போது நான் பிறந்து படித்து வளர்ந்த என்னோட கலாச்சாரம், எனக்கான மொழி, இதெல்லாம் வந்து என்னுடைய சிந்தனைகளை உருவகப்படுத்தும். நான் ஒரு செயலை செய்யணும்னு நினைக்கும் போது என்னோட மொழியில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் நான் யோசிப்பேன். அப்போது அதை திடீர்னு மாற்றி இந்த இடத்துல நீ இந்த மொழி பேசக்கூடாது, வேற ஒரு மொழியை பேசு அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த இடத்துல என்னால் உண்மையிலே சிந்திக்க முடியாது. அந்த இடத்துல ஒரு மனிதனுக்கு கூடுதலாக இன்னொரு மொழி தெரியும் போது அது அவனுடைய பலம். அது என்னவோ உண்மைதான். அதே இந்த மொழியைத்தான் நீ பேசியாகணும், இனி இந்த மொழி கட்டாயம் அப்படின்னு சொல்லும்போது அது திணிக்கப்படுற ஒரு விஷயம், ஒருத்தர் மேலே சுமத்தப்படுற சுமை. அடிப்படையில் நான் எதை படித்து வளர்ந்தனோ அதில் தான் என்னுடைய அறிவு உடனடியாக இயங்கும். இந்த ஒரு உட்கருத்தை வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்கிறதா எனக்கு தோணுச்சு. சக்தி பார்க்க வேண்டிய ஒரு படம். ஸோ இந்த படம் வந்துட்டு ஒரு முறையாவது நீங்கள் பார்க்கலாம், தைரியமாக பாருங்கள். நல்ல ஒரு படம். கைவலிக்க கைத்தட்டி இருக்கேங்க. சில இடங்களில் கண்ணீர் வரவழைச்சிச்சு. அந்த படத்தில் ஏற்படுற இறப்புகள் வந்து கண்ணீரை வரவழைக்கலை. அந்த போராட்டத்தில் ஒருத்தருடைய வலி என்ன மாதிரியான தீவிரத்தை உணர்த்துதுன்னு உணரும்போது கண்ணீர் வந்தது. இதோட விமர்சனம் அதுக்கப்புறம் பேசுகிறேன். இது ஜஸ்ட் ஒரு பதிவு.